அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஏ ஜாயன்சுகா. தேவகோட்டை சேர்மன் மாணிக்கா வாசகம் நடுநிலைப் பள்ளியில் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் ஒரு கதை படிச்சிருக்கேன். அந்த கதை பேர் 7 விதைகள். ஒரு ஊர்ல ஒரு அரசர் வாழ்ந்து வந்துட்டு இருப்பாராம். அவருக்கு வயசாகிட்டே வருமா. நம்ம வயசாகிக்கிட்டே நம்மளுக்கு வருது. நம்ம போயிட்டோம்னா நம்ம யாரை அரசரா வைக்கிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பாராம். அப்பெல்லாம் அரசருக்கு ஞாபகம் வருமா, நம்ம சின்ன பிள்ளைகளை யாரையாச்சும் சொல்லுவோம் அப்படின்னு யோசிப்பாராம். அப்பெல்லாம் சின்ன பிள்ளைகளெல்லாம் ஒரு நாள் அரண்மனைக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு விதை கொடுப்பாளாம். அந்த விதையை கொடுத்து எல்லாரும் 5 பேருக்கும் அந்த விதையை கொடுத்துட்டு அவங்க வீட்டில் போய் நீங்கள் இந்த ஒரு வாரத்துக்குள்ளே வளர வச்சு கொஞ்சமாச்சும் வளரணும் அப்படின்ட்டு சொல்லி கொடுப்பாளாம். அவங்களும் நாங்கள் எல்லாரும் சரி சரின்னு கொண்டு போய் விதைப்பாளாம். அது எல்லாருக்கும் வளர்ந்துருமா. ஒரு காவியான ஒரு பொண்ணுகிட்ட மட்டும் செடி வளரவே வளராதான். அப்போ காவியா ரொம்ப அழுதுகிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பாளாம். மற்ற எல்லாரும் 4 பேருக்கும் நல்லா வளர்ந்து நீட்டாக இருக்குமா, பூலாம் பூத்து இருக்குமா. அப்போ ஒரு நாள் ஒரு வாரம் கழிச்சு அரண்மனைக்கு போயிட்டு அங்கே எல்லாரும் தொட்டியில் பூ வச்சுக்கிட்டு இருப்பாளாம். ஆனால் அவள் மட்டும் வெறும் மண்ணை தான் வச்சுக்கிட்டு இருப்பாளாம். அவளுக்கு ரொம்ப பயமா இருக்குமா, நம்மளை போட மாட்டாங்கல்ல, நம்மளை அங்கே அரசராக போட மாட்டாங்க, அப்புறம் எதுக்கு நம்ம நின்றுக்கிட்டு அப்படின்னு ஒரு பக்கம் யோசிப்பா இருக்குமா. இன்னொன்று நம்ம இங்கே நின்றாலும் ஒரு ராஜா ஏதாவது சொல்லுவார், நம்ம அது இன்னும் ஒரு வாரம் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன்னு சொல்லுவார் அப்படின்னு யோசனை இருக்குமா. இதில் ராஜா எல்லா செடியும் பார்க்கும்போது 4 பேருக்கு வளர்ந்துருக்குமா. அவள்கிட்ட மட்டும் காவியாவிட்டு மட்டும் வளராமல் இருக்கவும் நான் உனக்கு தான் பரிசு கொடுப்பேன். நான் கொடுத்த விதைகள் குத்தி போன விதை, அது வளரவே வளராது. அதனால நான் எல்லாருக்கும் கொடுத்தே உனக்கு மட்டும் வளரலை. மற்றவெல்லாம் இந்த விதையை தூக்கி போட்டு உனக்கு அவங்க வேற விதையை வாங்கி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்போ காவியாவை தான் அந்த அரண்மனைக்கு அரசராக எடுப்பாளாம். இதுல என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா,